Hi friends, welcome to முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். ஷேர் மார்க்கெட் லாஜிக்கின் அடிப்படையில் இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்பர்ஸ், பேலன்ஸ் ஷீட், சார்ட்ஸ் இதோட அடிப்படையில் இயங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டை ரன் பண்ணுறது எதுன்னு தெரியுங்களா? ஹியூமன் எமோஷன்ஸ், க்ரீட் அண்ட் ஃபியர் ரன்ஸ் த மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களது பயமும் பேராசையும் இது ரெண்டும் தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுது. உங்களோடதுன்னா உங்களோடது மட்டும் இல்லை, ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒட்டு மொத்தமாக அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வால் ஸ்ட்ரீட், அதாவது இந்த புக்கிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, மார்க்கெட் அப்படின்றது வெறும் மைண்ட் கேம் தான். அங்கே வீழ்த்தப்படுறது வேறு யாரும் கிடையாது, ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகிய உங்களை போன்ற பலரும் தான். லாஜிக் என்னமோ ஒன்று தான். அது வால் ஸ்ட்ரீட் ஆனாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலால் ஸ்ட்ரீட் ஆனாலும் சரி. ரெசஷன் அப்படின்ற வார்த்தை கேட்டுச்சுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் பேனிக் ஆகி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பிக் பிளேயர்ஸ் எல்லாம் மார்க்கெட் விடும்போது பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மீடியாவில் எப்போ பூம் டைம் அப்படின்ற நியூஸ் வருதோ எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரும் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் அப்போ தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் யாரை தண்டிக்குது தெரியுங்களா? ஒரு பேட் இன்வெஸ்டரை கிடையாது, ஆனால் ஒரு எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் இன்வெஸ்டரை கண்டிப்பாக மார்க்கெட் தண்டிக்குது. ஈவன் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது, ஒரு ஒஸ்ட்டு ஸ்டாக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் யார் ஜெயிக்கிறாங்க? இப்போ இதில் ஜெயிக்கிறவங்க யாருன்னா, இந்த எல்லாத்துலேயும் சர்வைவ் பண்ணி காமாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறவங்க தான் இதில் ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ண போகிறீங்கன்னா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி, நீங்கள் பேனிக்கில் செல் பண்ணுறீங்களா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களா அப்படின்றது தான்.